ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தில்ஸ் குக்கிங். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். தக்காளி ஸ்வீட். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் முந்திரி திராட்சை வறுக்க போகிறோம். அது உங்கள் ஆப்ஷன் தான். ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட விடலாம். எங்கள் வீட்டில் நெய் சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் ஆயில் விட்டு வறுக்க போகிறேன். அதை நான் தேவையான முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு முந்திரியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா செவக்க வறுக்கிறோம். அது ஒரு 70% லைட்டாக ப்ரௌன் ஆனோடனே கிஸ்மிஸையும் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வறுக்கணும். அது நல்லா ஆயிலே வறுத்து நல்லா ப்ரௌன் கலர் மாறினதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். டொமேட்டோ ஒரு 1/2 கிலோ தக்காளியை சாப் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. அது சாப் பண்ண தக்காளி அதில் அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கணும். அது வதங்கும்போது அதில் இருக்க பச்சை ஸ்மெல்லெல்லாம் போய் கொஞ்சம் நல்லா தண்ணி இல்லாமல் கொஞ்சம் திக்காகும். நல்லா திக்காகும்போது நம்ம ஏலக்காவும் ஒரு சிட்டிகை உப்பையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகிற அளவுக்கு விடணும். இப்போது இந்த ஸ்டேஜில் நல்லா அந்த தக்காளி கொஞ்சம் தண்ணி இல்லாமல் வதங்கினதுக்கப்புறம் 200 கிராம் சர்க்கரையை இதில் சேர்த்துருக்கேன். சர்க்கரை உங்களுக்கு அதுக்கு மேலே வேணுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை அதோட கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தாலும் குறைச்சிக்கலாம். அந்த சர்க்கரையை போட்டோடனே தக்காளி இன்னும் கொஞ்சம் இலகி கொஞ்சம் லிக்விட் ஆகும். அதை இன்னும் அதை ஃபுல்லாக சேர்த்து கிளறி விடணும். நல்லா கிளறிட்டு கொஞ்சம் 5 மினிட்ஸ் மூடி வச்சு அந்த தண்ணியும் கொஞ்சம் இருற அளவுக்கு வெயிட் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி, திராட்சை, அப்புறம் அந்த பேரிச்சம்பழத்தில் இருக்க சீட்ஸ் எடுத்துகிட்டு வச்சுருக்க அந்த பேரிச்சம்பழத்தையும் இப்போவே சேர்த்து நம்ம வதக்கணும். பேரிச்சம்பழம் சேர்த்த உடனே இன்னும் கொஞ்சம் திக்காகும். இந்த பேரிச்சம்பழத்தையும் தக்காளியோடு சேர்த்து நல்லா கிளறணும். இன்னும் அது பார்க்க லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இது தண்ணி இருக்கிற வரைக்கும் இன்னும் வெயிட் பண்ணும்போது அந்த பேரிச்சம்பழம் நல்லா மேஷ் ஆகிடும். அதிலே நல்லா வெந்து அதோட தக்காளியோடு சேர்ந்து நல்லா பார்க்கும்போதே நல்லா இருக்கும். ஸ்வீட்டு பார்க்க அப்படியே எச்சில் ஊறும். அந்தளவுக்கு பார்க்கும்போதே நம்மளை சாப்பிட்ணுன்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஸ்வீட் சூப்பராக இருக்கும் அந்த ஸ்வீட் சாப்பிடவே. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தடவை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நிச்சயமாக உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்குமே பிடிக்கும். உங்கள் வீட்டில் ஏதாவது பர்த்டே பார்ட்டி, ஏதாவது ஃபங்க்ஷன், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஏதோ செலிப்ரேட் பண்ணும்போது பிரியாணி செஞ்சிங்கன்னா, இல்லை வேறு ஏதாவது ஃபுட்டு செய்யும்போது கூட இந்த ஸ்வீட்டும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தில்ஸ் குக்கிங் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.